கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதல். இன்னைக்கு செய்த தலைப்பு புதிய வானம் புதிய பூமி. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்தேரம் இயேசுநாதா, தோத்தேரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்தேரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்து நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்து நாதரவேல். இன்றை தீனமாதிரம் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தீனமாதிரம் ஒருமித்து கூட நிம் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமாதினால் திறந்த நின் ஜீவ புது பலியாம், நின்னுதிரமாதினால் திறந்த நின் ஜீவ புது பலியாம். நின்னடியார் பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம், நின்னடியார் பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியே ஒரு காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புலு காலம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெரும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரானே, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரானே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு புதிய வருஷம், ஹாப்பி நியூ இயர் உங்கள் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வாசனம், ஆண்டவர் கிரியேட் பண்ணிக்கூடிய புதிய ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். புதிய நியூ எடுத்துக்கொள்வோமா? வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்குகிறேன்கிறவரை என்னத்தை புதிதாக்க போகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ஏசாயா 51வது அதிகாரம் 6வது வசனம். 51:6. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள், வானம் புகையை போல் ஒளிந்து போகும், ஏறெடுத்து பாருங்கள். இந்த ஏறெடுத்து பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது நமக்கு ரொம்ப பிடிக்குமோ நம்முடைய விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய பிரேயர் கோட் ராஜி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது எனக்குன்னா எங்க டாக்டர் அம்மாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அப்ப அந்த பையனை அந்த அம்மா
கோட்ராஜுடைய அம்மா கையில கொடுத்தா நான் பார்க்கிறேன், கண் எடுக்க மாட்டேங்குது. அந்த பிள்ளை அப்படி கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. இதுதான் ஏர் எடுத்து பார்க்கறது. உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் வந்தா அதை காட்டாது, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனா ஆண்டவர் எதை நீங்க பார்க்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியை. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள். வானத்தை பார்க்க சொல்றாரு. ஏன் வானத்தை பார்க்க சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா இப்ப இருக்கிற வானம் கொஞ்ச நாளில் அழிஞ்சு போயிடும், அது வர பார்த்துக்கும். இது கொஞ்ச நாள் அழிஞ்சு போதும், நீ அடுத்து புதிய வானத்தை கொண்டு வர போகிறேன், புதிய பூமி. சரி, அடுத்த ஒரு கீ வார்த்தை உங்களுக்கு காட்டுறேன். 12வது வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன், பூமியை அஸ்திவாரப்படுத்தி வானங்களை விரித்தி. இந்த 12வது வசனத்துல என்ன பார்க்கணும்? இந்த கிரியேட்டர், அந்த கிரியேட்டரால தான் அதை மாற்ற முடியும். மற்றவங்களால மாற்ற முடியுமா? முடியாது. அந்த கிரியேட்டர் வானத்தை பார்க்க சொல்றார், அடுத்து வானத்தையும் பூமியையும் பார்க்க சொல்கிறார். ஏன் பார்க்க சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனத்தை பாருங்க. இனி அடுத்து செய்ய போற காரியத்தை, ஃபியூச்சர். 16வது வசனத்துல ஆண்டவர் செய்யக்கூடிய புதிய வானம் புதிய பூமியை நம்ம பார்க்க போயிடும். ஏசாயா 51வது அதிகாரம் 16வது வசனம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி, எல்லாம் ஃபியூச்சர் டென்ஸ்ல வருது பாருங்க. படுத்தி இனிமேல் நடக்கக்கூடிய காரியம். சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்கு நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளினேன். இப்ப சீயோனை குறித்து நம்ம பார்க்கணும். அவங்க சீயோனை குறித்து தொடர்ந்து செய்திக்கு பார்த்தோம். இப்ப இந்த சீயோன் இனி வரப்போகிற ஒரு சீயோன். இப்போ ஒரு சீயோன் இருக்கு, அது ஒரு மலை. எருசலேம்ல ஒரு மலை, அது சீயோன் மலை. அத தாவீது யுத்தம் பண்ணி ஜெயிச்சார். எபூசியருடைய கையிலிருந்து அவருக்கு கிடைச்சிச்சு. ஆனா இப்ப நம்ம பார்க்கிற இந்த சீயோன் பரம எருசலேம்ல இருக்கக்கூடிய சீயோன். இந்த சீயோன் என்னதை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். எடுத்துக்கோங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 22. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும். சீயோன் மலை ஆண்டவர் கண்களை பூமியை பார்க்க சொல்றார், வானத்தை பார்க்க சொல்றார். ஏன் வானத்தையும் பூமியை பார்க்க சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இதை அழிச்சிருப்பாரு. ஒரு புதிய வானம் புதிய பூமி உண்டு பண்ண போயிடும். அதுல நம்ம இருக்க போகிறோம். அதுல சீயோன்கிற ஒரு வாரியத்தை பார்க்கிறோம். அந்த சீயோன்கிறது எபிரேயர் 12வது அதிகாரம். நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய எருசலேமிற்கும். இது நம்ம போகிற இடம். இந்த சீயோனை, இந்த எருசலேமை வெளிப்படுத்துறதுல இன்னொரு ஆழமான காரியத்தை நம்ம பார்க்க வரோம். வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்துதல் 21:10. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம். எருசலேமாகிய பரிசுத்த நகரம். அப்ப எருசலேம்ங்கிறது வேதத்துல பார்க்கணும். ஏசாயா தியானிச்சுட்டு இருக்கோம். பாவம் 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 ஃபுல்லா இருக்கிறார். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி புதிய வானம் புதிய பூமியை உண்டு பண்ணும்போது ஒரு மாதல் உண்டு பண்ண போகிறார். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு இடத்தை நான் காட்டுறவங்களுக்கு இப்ப இருக்கிற பூமியை நம்ம பார்க்க போறோம். கீழே 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 51வது அதிகாரம் 6வது வசனம். உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் போகும், பூமி வஸ்திரத்தை போல் பாலாகி போகும், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். இது ஆண்டவர் அழிக்க போகிறார். சரி, இது என்னன்றத முதல்ல நம்ம பார்ப்போம். இப்ப இதுல என்ன ஒரு கீ வார்த்தை இந்த வசனத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு, என் நீதியோ அற்று போதில்லை. என் நீதி, நீதி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு காரியத்தை நம்பி இருக்கிறீங்க. அந்த நம்பி இருக்கிற காரியம் உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது. அதான் நீதி. புரியுது? கஷ்டமா இருக்கா? இப்ப ஒரு டீம் இருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்க உள்ளது சேர்ந்து கீழே இழுத்துட்டு போயிடும். ஆனா அது அவங்க நம்பிக்கை, நாங்க ஒன்னா சேர்ந்து செய்யறோம், எங்களால ஜெயிக்க முடியாத ஒரு காரியம் இல்லை. சரி, ஒரு நடந்த சம்பவத்தை வச்சு அப்பதான் அவங்களுக்கு புரியும். ஒரு முஸ்லீம் தம்பி, அவங்க சின்ன பையனு அந்த பையனை பார்த்துட்டு இருக்கலாம். அவன் துபாயில் நல்ல ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு போவோம், இந்தியாவில் நம்ம ஒரு ஹோட்டல், சைனா ஹோட்டல் நம்ம ஆரம்பிக்கணும். அது ஒன்றும் கிடையாது, சைனா ஹோட்டல். அவங்க அந்த ஹோட்டலுக்கு ஒரு பேர் வச்சாங்க, மிஸ்டர் இட்லி. இது கற்பனை கதை கிடையாது. கொஞ்சம் லேட் ஆகுதுனால நம்ம தான் என்ன சொல்றேன். புதிய வானம் புதிய பார்த்துட்டு இருக்கோம். இந்த புதிய வானம் புதிய பூமியில நம்ம பார்க்கிற ஏசாயா 51வது அதிகாரத்துல 6வது வசனத்துல என் நீதியோ அற்று போகுது. என் நீதி அப்படின்னா என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் உங்களை நித்தியத்தை கொண்டு போய் சேரும். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் உங்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதா என் நீதி. அந்த என் நீதிங்கிறது இது நம்மளை நித்தியத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஆனா ஒரு சிலர் தங்கள் மேலேயோ தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்படி பார்த்த ஒரு கதையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மிஸ்டர் இட்லிங்கிற சைனா ஹோட்டலை சென்னையில் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு ஆரம்பத்தில் நல்லா ஓடிச்சு. அடுத்து சென்னையில் இன்னொரு ஏரியா ஒரு 4-5 கடையை டக்குன்னு ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு அந்த தம்பியை பார்க்கறேன். எப்பா கடை எப்படி போகுது சார்? மூடிட்டோம் சார். ஏன்ப்பா மூடிட்டோம்? ஃப்ரெண்ட்ஸோட ஒத்து போகல சார். இவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்து சாப்பாடு போடுறான். கேட்டானா, இது ஏன் கடைப்பா, இவங்கெல்லாம் எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆளுக்கு சாப்பிட்டு கடைசியில் நாங்கள் கடையை மூடிட்டோம். அப்ப இந்த ஒரு நம்பிக்கை அவர்கள் மேல. ஆனா ஆண்டோடைய நீதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்மளை பரலோகத்து வரை கொண்டு போய் சேர்க்கிறது ஆண்டோடைய நீதி. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் பொருட்டு பாவம் அறியாதவர் நமக்காக பாவம் ஆக்கிறார். தேவ நீதி நம்மளை நித்தியத்தை கொண்டு போய் சேர்த்தோம். சரி, இதை நம்ம பார்க்கக்கூடிய முதல் காரியம். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோக்கி பார்க்க வேண்டும். வசனத்தை வாசிக்கிட்டவங்களுக்கு 6வது வசனம், ஏசாயா 51வது அதிகாரம் 6வது வசனம், உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறிடுங்கள், பூமியை நோக்கி பாருங்கள். பார்க்கறது வர நோக்கி பார்க்கறது. சரி, நோக்கி பார்க்கறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 6வது அதிகாரம் 26வது வசனத்துல நோக்கி பார்க்க ஆண்டவர் சொல்லுகிறார். 6:26, ஆகாய பட்சிகளை கவனித்து பாருங்கள். நோக்கி பாருங்கள், கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல, சேர்த்து வைக்கிறதில்ல, பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். இது அதை நம்ம நோக்கி பார்க்கும்போது நமக்கு அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஒரு பரமபிதான ஒருத்தர் இருக்கார். இந்த பரமபிதா என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை போஷிக்கிறார். எங்க வீட்டுக்கு பின்னாடி நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள் வந்து காலையிலேயே குயில் சவுண்ட் கேட்கும். அது என்ன அழகா, ஆனா எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவேன் நான். ஏன்னா அது ஹை பீக்ல அது ஹாப்பியா பாடிட்டு இருக்கும். ஒரே ஹாப்பி. அதுக்கப்புறம் சில பேர்ட்ஸ் வரும், அது வித்தியாசமான சவுண்ட், என்ன அழகு. அப்புறம் இன்னொரு ஒரு இது என்னன்னே தெரியாது, இது நம்ம ஏன் போடுற மாதிரி ஒரு சவுண்ட் போடும். நான் யோசிப்பேன், இதுக்கு என்ன அழகான ஒரு வாய்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அது எப்படி சாப்பிடுது, எங்க போய் அது தூங்குது, என்ன செய்யும் நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பரமபிதா இருக்காரு. அவரு நாங்க இதை ரசிக்கணுங்கிறதுக்காண்டி எங்க வீட்டை சுத்தி வச்சிருக்கிறார். இது அவர் எங்களுக்கு செய்கிற விசேஷமான ஒரு ஆசீர்வாதம். சரி, இதை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். இந்த நோக்கி பார்க்கறதுல ஏன் நம்ம நோக்கி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 26வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா மத்தேயு 6:26, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, ஸ்பெஷல் பீப்புள். இந்த விசேஷத்தவர்களுக்கு விசேஷமான ஒரு காரியத்தை வச்சிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எங்க அம்மா இதை செய்வாங்க. எங்க வீட்டில் டைனிங் டேபிள், அந்த டைனிங் டேபிள் சுற்றி
ஒரு கிளாஸ் போட்ட கபோர்டு வச்சிருப்பாங்க எங்க அம்மா. அதில் சில ஸ்பெஷல் கப் அண்ட் சாஸ்திரம் வச்சிருப்பாங்க. அது எல்லாருக்கும் அது கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப விசேஷத்த ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பாவுடைய சம்பந்தி பி செல்லதுரை நாடார். கோடி 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 கோடீஸ்வரர். அவர் எங்க வீட்டுக்கு வந்தார்னா எங்க அம்மா அவருக்கு ஒரு டீ கொடுப்பாங்க. அவர் அந்த டீயை குடிக்கிறது ஆசையா குடிப்பார். அவர் அப்படி ரசிச்சு குடிப்பார். அப்ப அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கப் வச்சிருப்பாங்க. அது அவருக்கு மட்டும், வேற யாருக்கும் கிடையாது. அவர் ஒன்றும் ரட்சிக்கப்பட்டவர் கிடையாது, ஊழியக்காரர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா ஸ்டாட்டஸ். அப்ப இந்த விசேஷத்தவருக்குன்னு ஒன்று விசேஷமா வச்சிருக்காங்க. அதுபோல ஆண்டவர் வானத்தை பார்க்க சொல்றாரு, வானத்தை பறக்கிற பறவைகளை பார்க்க சொல்றாரு. அது விசேஷித்த பறவைகள் கிடையாது, நம்ம விஷயம். நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு இருக்கிறாரு. அந்த ஸ்பெஷல் இடத்துக்கு பேரு தான் புதிய வானம் புதிய பூமி. சரி, உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு நினைக்கிறேன். 29வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 6:29. என்றாலும் சாலோமோனின் முதலான சர்வ மகிமையில் உள்ளவர்கள் ஒருவரும் அது மாதிரி உடுத்திக் கொள்ளவில்லை. சாலமோன் ஏன் சாலமோனை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலா ரசிகன் அவர், எல்லாத்தையும் ரசிப்பார். ஆனா அவர் காலத்துல இதெல்லாம் கிடையாது. ஆனா நம்ம காலத்துல ஆண்டவர் வச்சிருக்காரு. இத நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பெந்தெகோஸ்து மக்கள் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஆனா ஆண்டவர் கலர் கலரா ட்ரெஸ்ஸை உடுத்தி பூக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்குறா எல்லாரும். அப்ப நம்ம ஆண்டவர் ஒரு கலர் ரசிகன். எத்தனையோ கலரை கிரியேட் பண்ணியிருக்காரு. எதுக்காக? நம்ம அப்படி உடுத்தி நம்மளை பார்க்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 6வது வசனத்தை வரும். ஏசாயா 51:6. உங்கள் கண்களை வானத்துக்கு பாருங்கிறாரு. 2வது பூமியை நோக்கி பார்க்க போகிறாரு. அந்த பூமி என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாம 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டாலும் வரை அது காக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் அழிக்க போகிறத காக்க என்ன அருமையான அழிக்கவும் தெரியும், ஆனா டைம் வச்சிருக்காரு. தேவ பக்தி இல்லாத மக்கள் நாம் எல்லாரும் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவ பக்தி உள்ளவர்கள். நமக்காக இன்னும் கொஞ்சம் பேர் சேரணும், ஒரு கூட்டத்தில் சேரணும். சேர்ந்து 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 ஒரு காலத்துல போய் சேரணும். டிஎல் மூடி அப்படின்னு ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அநேகர். 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட இருந்தாங்க. ஆனா 3 பேரும் ரட்சிக்கப்படலை. இவரு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவரு காலம் வர யாரும் ரட்சிக்கப்படல. ஆனா அவர் மரித்தாரு. அவர் அடக்காரனையில இருந்த கூட்டத்தையும் மக்களையும் பார்த்து ஒரு ஃப்ரெண்டு அந்த இடத்துல எல்லாருமே முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரை ஏத்துக்கிட்டார். நம்பர் 1. 2வது ஒரு நபர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாழ்க்கையில அவர் தீர்க்கதரிசனமா சொன்னது ஆண்டவருக்கு முன்னாடி நடத்தி காட்டார், ரட்சிக்கப்பட்டார். ஒரு 3வது நபர் மட்டும் ரட்சிக்கப்படாம இருந்தார், ஆனா இறந்துட்டார். ரட்சிக்கப்படாம இறந்துட்டாரே அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படும் பொழுது ஒரு பெண் சாட்சி சொல்றோம். அந்த பொண்ணு சொல்றா, இவர் ஆக்சிடென்ட் ஆனதுதான் உங்களுக்கு தெரியும், ஆனா அந்த நேரம் நான் கூட இருந்தேங்கிற. எப்படிமா அப்படின்னு கேட்டானா, இவர் லிப்ட் காண்டி இந்த பொண்ணை கை நீட்டிருக்காரு. அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணி அவரை உள்ள கூப்பிடுச்சு. அப்ப அந்த பொண்ணு ஆண்டவரை குறித்து நிறைய காரியங்கள் இந்த ஆகியோட்ட சொல்லிக்கிட்டே இருக்குதான். இவர் சொல்றானா, அம்மா இந்த டிஎல் மூடிங்கிற ஒருத்தர் இருந்தார் தெரியுமாமா? அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 3 பேர், 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லாரும் முன்னாடி முழங்கால் போட்டாங்க. ஆனா நான் மட்டும் ஜாலியா எப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு வேன் வந்து அப்படியே அடிக்கிறாப்புல வந்துச்சான். இந்த பொண்ணு ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க, ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த வண்டி அப்படி நின்றுச்சு. இவர் நெஞ்சில கை வச்சாரா, என்னம்மா அது ஏசப்பா காமாத்துன்னு வண்டி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி. அதாங்க என்னுடைய ஆண்டோடைய பவர் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நேரத்தில் அவர் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரை துதிச்சு ஜெபம் பண்ணி
சில நாட்கள் அவர் மறிச்சிட்டார். ஸோ நம்முடைய விசுவாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான், பூமியை சாக போகிற மனுஷங்களுக்கு நீ ஏன் பயப்படுற? சாக போறாங்க, ஆனா அதை குறித்து நீ கண்டுகிடவே கூடாது. இந்த வானமும் பூமியும் ஆண்டவர் இறையாக வைத்திருக்கிறாரு. யாருக்காக? நமக்காக. சரி, இது யாரால செய்ய முடியும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, யாரால செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, எடுத்துக்கணும் ஆதியாகமம் இந்த கிரியேட்டர் உங்களுக்கு காட்டுறேன். 9வது அதிகாரம் 11 9:11. இனி மாமிசமான யாரும் ஜலப்பிரதம் சங்கிலிக்கப்படுவதில்லை, பூமியை இனி ஜலப்பிரதம் அழிக்கப்படுவதில்லை, என் உடன்படிக்கை. தண்ணினால அழிக்க மாட்டேன்ட்டார், ஆனா அக்னி வச்சிருக்கிறார். அப்ப அந்த கிரியேட்டர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையே, ஒரு அடையாளம். இந்த அடையாளங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன் அது முக்கியம்னா, அந்த கிரியேட் பண்றவர் ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறார். அது யாராலையும் டூப்ளிகேட் பண்ண முடியாது. உலகத்துல டூப்ளிகேட்டுக்கு இல்லாததுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்கும் டூப்ளிகேட். நீங்க வானவில்லுக்கு டூப்ளிகேட் பண்ணி ஒருத்தனை காட்டுங்க பார்ப்போம். பார்த்தீங்களா? அவர் கிரியேட்டர் உன்னை உண்டு பண்ணுகிறார், யாராலையும் அதை உண்டு பண்ண முடியாது. அந்த வானவில்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வாழ்ற நாட்களுக்கு அடையாளமா இருக்கிறது வானவில். வெளிப்படுத்துதல் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல அந்த கிரியேட்டர் உட்கார்ந்து இருக்கிறார். வீற்றிருக்கிறவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் 16வது. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போது. அந்த வானவில்ங்கிற ஒரு அடையாளம் ஆண்டவர் எவ்வளவு நாள் வைத்திருப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு நாள் வருது, அதை காணாம போயிடும். வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 11வது வசனம், பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை, பெரிய வெள்ளை சிங்காசனம். வெள்ளை சிங்காசனத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிலும் வீட்டுக்கு சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயிட்டு, பூமியும் வானமும், அந்த பூமி வானத்துலதான் அந்த சிங்காசனத்தை வானவில் வச்சுக்காங்க, அது போயிடுச்சு. கிருபையின் காலம் முடிஞ்சிடும், ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எதை தூக்கிறாரு? புதிய வானம் புதிய பூமி வர்றதுக்கு பழைய வானம் பழைய பூமியை தூக்கிறார். இஸ் எ கிரியேட்டர். அந்த கிரியேட்டரால அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 19வது அதிகாரம் 28வது 19:28 டிஸ்ட்ரக்ஷன். ஆண்டவர் அழிக்கும் போது புகையை போல போயிருக்கு. ரைட், பாப்போமா? ஆதியாகமம் 19வது அதிகாரம் 28வது, சொதம் குமாரா பட்டணங்கள் திசைகளும் சம பூமியாகிய தேசம் முழுவதையும் பார்த்தது. பூமி புகை சூளையினாலே புகையை போல எழும்பிற்று. புகையை போல் எழும்பிடுச்சு. அந்த புகையத்தை தான் 29வது வசனத்தை பார்ப்போம். தேவன் அந்த சமபூமி பட்டணத்தை அழிக்கும் போது டிஸ்ட்ரக்ஷன். அப்ப புகை வரும். இந்த புகையைத்தான் நீங்க பார்க்கலாம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வரும், அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்றும், பூமிகள் வெந்து உருகி போகும், எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும், எல்லாம் புகையை போல் எல்லாம் செய்யும் போயிருக்கும். அப்புறம் தான் 13வது வசனத்துல நீதி வாசமா இருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாக்க நம்ம காது. இதுக்கு வெயிட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய வானம் புதிய பூமி வரும் அன்னைக்கு ஆண்டவர் நம்மள அங்க ஓகே போயிடும். இப்ப இங்க நம்ம பார்க்கிற லோத்தை பார்க்கிறோம் பாருங்க. 29வது வசனம் ஆதியாகமம் 19:29 தேவன் லோத் குடியிருக்கிற ஆண்டவர் லோத்தை தப்பிக்கும்படி அனுப்புறார். லோத்து தப்பிக்கணும். ஏன் லோத்து தப்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோத்தை குறித்து ஒரு காரியத்தை காட்டுறேன். லோத்து நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோத்தை குறித்து 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தனாகிய நோவா முதல்கின்றது. சோதம் குமாரா பட்டணத்தை
சாம்பலாக கவிழ்த்துப்படும்போது ஆக்கிரமிக்குள்ளாக பிற்காலத்தில் ஒரு உதாரணம் வைக்கிறார். 8வது வசனத்தை வாசிக்கிறேன். நாள்தோறும் அவருடைய அக்கிரமத்தை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமான் ஆகிய லோத். முதல் நீதிமான் சொல்லி ஆபரமா பார்க்கிறோம். லோத், அந்த லோத்தை காப்பாற்றுறார். இப்ப நம்ம எப்படி இதை முடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோத்தை காப்பாற்றுறார். நமக்கு ஆண்டவர் புதிய வருஷத்தை கொடுத்திருக்கிறார். பழைய வருஷத்துல உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய காரியத்துல உண்மையா இருக்கும். நல்லது, உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்துல உன்னை அதிகரிக்கும். ஆண்டவர் அக்கினினால அழிப்பேங்கிறார். ஏன் அக்னி அப்படின்னு சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 12வது அதிகாரம் 29 நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. இந்த பட்சிக்கிற அக்னியா இருக்கிறவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 26வது வசனம், அவருடைய சத்தம் இப்பொழுது பூமியை அசைய பண்ணி, சத்தம் அவனுடைய வார்த்தை சத்தம் மாதிரி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுகிறார். வானம் உண்டாக கடவுது உண்டாயிருச்சு, பூமி உண்டாக கடவுது உண்டாயிருச்சு. நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். இனி நடக்கப்படும். இப்ப இருக்கிற வானம் ஏறது பாரு, இது ஆண்டவர் அசைக்க போகிறார். இன்னும் ஒரு தரம் என்று சொல்லிக்கிறார். அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக ஆசை உள்ளவைகள், ஆசை உள்ளது அசை உள்ளது. இப்ப நீங்க பாக்குற சூரியன், சந்திரன் எல்லாமே இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா பூமி தன்னைத்தானே சுத்திட்டு இருக்குது. சூரியன் ஸ்டார்ட் ஆகி சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம். அடுத்த வருஷம் இந்த நாள்ல உட்கார்ந்துறதுக்குள்ள ஒரு 365 நாள் ஒரு சுத்திருச்சு, அது அசைகிறது. 28வது வருஷம், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய கடவும் நம்முடைய தேவன் பட்சிக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் 2 வகையான கூட்டத்தை பார்க்கிறோம். ஒரு கூட்டத்தார் ஆண்டவரை பயபக்தியோடு தொழுது கொள்கிறார்கள். ஆனா ஒரு கூட்டத்தார் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 51வது அதிகாரம் 6வது, பூமி வஸ்திரத்தை போல் பாலாகி போகும், அதன் கொடிகள் அப்படியே ஒளிந்து. இந்த கூட்டத்தார அழிவுக்காக வச்சிருக்கிறார். மனம் திரும்பிட்டீங்கன்னா பரலோகராஜ்யம் வரும். மனம் திரும்பலையா இப்படி அவங்க வேலை முடிஞ்சே போயிடும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்னீங்க. வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின தேவன் எங்களுக்கு ஒரு வருஷத்தை ஈவாக தந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தருகிறேன். ஹாப்பி நியூ இயர். ஆண்டுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இந்த வருஷத்தில் நம்மளோட கூட இருப்பதற்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.